வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் விஷாலினி ஆடியோ கேர் கரூர். அடுத்து வந்து நீங்கள் பார்க்குறதே ஒரு பெர்த் வண்டிக்கு உண்டான ஆம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா திருச்சி டு சென்னை வர்ற ஒரு பெர்த் வண்டி, நைட் ட்ராவல் மட்டும்தான். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா மொத்தம் 24 பெர்த் இருக்குது. பார்த்திங்கன்னா 24 பெர்த்துக்கும் 24 டிவி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு டிவி கீழே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 4-5 ஸ்பீக்கர், 24 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த வாய்ஸ் கேட்கணுன்றதுக்காக ஒவ்வொரு டிவிக்கு தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்பீக்கர் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு உண்டான ஆம்பு தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 24 ஸ்பீக்கருக்கு வந்து இந்த ஒரு கண்ட்ரோல் வந்து ஒர்க் ஆகும். இதில் வச்சிங்கன்னா இந்த 24 டிவிக்கு கீழே இருக்க 24 ஸ்பீக்கர் ஒர்க் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா டிரைவருக்கு ஃப்ரண்ட்டில் நீங்கள் இது 0 பண்ணிட்டு டிரைவருக்கு மட்டும் வச்சுக்கலாம். ஏன்னா நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-12 மணி நேரம் டிவி போட மாட்டாங்க, இல்லை தூங்கிடுவாங்க. ஸோ அப்போ வந்து டிரைவர் மட்டும் பாட்டு போட்டு இதை வச்சுக்கலாம். அதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா சீட்டுக்கு அடி, அதாவது பெர்த்துக்கு அடியில் 4 ஸ்பீக்கர். இது எதுக்குன்னா வண்டி வந்து அடிக்கடி சபரிமலை இது மாதிரி சீசனுக்கு வந்து ஓட்டுவாங்களாமா. அப்போ வந்து 4 ஸ்பீக்கர் போட்டால் சாமி பாட்டு எதுவும் போட்டுக்கலான்னு சொல்லி 4 ஸ்பீக்கர் கேட்டிருக்காங்க. அதுக்கு உண்டான கண்ட்ரோல் இது வந்து பேஸ்டபிள். இதில் பார்த்திங்கன்னா 2 பென்ட்ரைவ் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வீடியோ, ஒன்று ஆடியோ, சரிங்களா. ப்ளூடூத் எல்லாமே வந்துடும். இன்னொன்று பார்த்திங்கன்னா மைக்கு. இந்த மைக் எதுக்குன்னா அவங்க ஒவ்வொரு ஸ்டாப்புக்கு வந்து சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்டாப்னால் இப்போ இங்கேருந்து திருச்சியிலேருந்து வண்டி எடுத்தாங்கன்னா நைட்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல டீ சாப்பிட்றதுக்கு வண்டி நிப்பாட்டுவாங்க. அப்போ வந்து தனித்தனியாக போய் எல்லாருக்கும் ஒரு சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக வந்து உங்கள் மைக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டீ சாப்பிட்லாம், 10 நிமிஷம் வண்டி நிற்கும்னு சொல்லுவாங்க. அதுக்காக இது. அடுத்தா பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்ப்ளிட்டர். இது எதுக்குன்னா நம்ம 24 டிவிக்கும் இதிலேருந்து வர ஒரே ஒரு ஏவியிலேருந்து டேரெக்டாக கொடுக்க முடியாது ஏவி கனெக்ஷன். அதுக்காக வந்து இந்த ஸ்ப்ளிட்டர் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்புட் கொடுத்துக்கலாம், வீடியோ அந்த ஆடியோ ரெண்டுமே கொடுத்துக்கலாம். நமக்கு ஆடியோ யூஸ் ஆகாது, வீடியோ மட்டும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் வீடியோ அவுட் வரும். 4, 8, 12, 16 அவுட் வரும். இந்த 16லேருந்து அவுட்லேருந்து எடுத்து நம்ம டிவிக்கு எல்லாமே கொடுத்துருவோம். அதுக்கு தான் இந்த ஸ்ப்ளிட்டர் யூஸ் பண்ணுறது. அப்படின்னா தான் உங்களுக்கு தெளிவாக படம் கிளாரிட்டியாக உடையாமல் புள்ளி வராமல் ஓடும். அதுக்கு தான் ஸ்ப்ளிட்டரு. ஓகே, நம்ம இந்த செட்டு வந்து ஆகும்போது நான் கனெக்ஷன் போட்டு உங்களுக்கு அங்கேருந்து வீடியோ போடுறேன். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.